இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். இதை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் புதன்கிழமை வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 17 மீனவர்களை கைது செய்ததுடன் 2 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 17 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை ஜனவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து 17 மீனவர்களும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த ஜனவரி முதல் இதுவரை 72 படகுகளை கைப்பற்றிய இலங்கை கடற்படையினர் 554 மீனவர்களை கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் அடையாளம் தெரியாத இலங்கை நபர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைக்கு வலியுறுத்தியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அனைத்து மதத்தவரும் அனைத்து மொழி பேசுவோரும் நல்லிணக்கத்தோடும் சம உரிமையோடும் சமத்துவ மனப்பான்மையுடனும் வாழும் மாநிலமாக தமிழகம் திகழ இந்த அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று உறுதியளித்து அனைவருக்கும் தனது கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் மலர் வளையங்கள் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் குடும்ப ஆட்சியின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை காப்பாற்ற எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி முன்மொழிய அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் பல பொருத்தங்கள் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அப்படி என்ன பொருத்தம் இருக்கிறது? எம்ஜிஆரை யாருடனும் ஒப்பிட முடியாது. வரலாற்றில் முத்திரை பதித்தவர், சாதி சமயம் பார்க்காதவர், வேறுபாடு பார்க்காதவர், மத ரீதியாக அரசியல் செய்யாதவர். இதை அண்ணாமலையால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என எல்லோருமே எம்ஜிஆரை போற்றினர். பிரதமர் மோடியை அவ்வாறு போற்றுகிறார்களா? சமூக நீதி என்ற அடிப்படையில் 50% இடஒதுக்கீடை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராமப்புற ஏழை மாணவர்கள் முழுமையான கல்வி சுதந்திரம் பெறும் வரை 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி முறை தொடர வேண்டும். எனவே மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி வழங்கும் முறையை தொடர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பெரியாரின் 51ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியார் திடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள டிஜிட்டல் நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின், திராவிட மாடல் என்ன என்று கேலி செய்து கொண்டிருப்போருக்கு தந்தை பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும். பெரியாரை உலகமயமாக்கி உலகத்தின் பொது சொத்தாக கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்றார். தேர்தல் நடத்தை விதிகளில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. இதுகுறித்து ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்ட தகவலில் 1961 தேர்தல் நடத்தை விதிகளில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடைமுறையின் நேர்மை வேகமாக சிதைந்து வருகிறது. அதை மீட்டெடுக்க உச்சநீதிமன்றம் உதவும் என நம்புகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். RSS எனப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் தலைவர் மோகன் பகவத் கடந்த வாரம் புனே நகரில் பேசும்போது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு கோயில் மசூதி தொடர்பாக புதிய பிரச்சனைகளுக்கு இனி இடமில்லை. இதுபோன்ற பிரச்சனைகளை கிளப்பி சிலர் இந்துக்களின் தலைவர்களாக முயற்சிப்பதை ஏற்க முடியாது என்றார். RSS தலைவரின் இந்த கருத்துக்கு சமாஜ்வாதி முஸ்லிம் எம்பிக்களும் முஸ்லிம் தலைவர்கள் சிலரும் வரவேற்பு தெரிவித்தனர். அதே சமயம் இந்துக்களின் சில சங்கராச்சாரியார்கள், மடாதிபதிகள் மற்றும் துறவிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அகில பாரத துறவிகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் சுவாமி ஜிதேந்திரநாத் சரஸ்வதி கூறும்போது, இந்த விவகாரத்தில் பகவத்ஜி ஒதுங்கி இருப்பது நல்லது. இதுபோன்ற மத விவகாரங்களை மத தலைவர்கள் மட்டுமே எடுக்க முடியும். RSS போன்ற கலாச்சார அமைப்புகள் அல்ல என்றார்.